இன்னொரு வாட்டி என்கிட்ட இந்த மாதிரி பேசின செருப்பு பிஞ்சிடும். முடியாதுன்னா முடியாதுன்னு சொல்லு. அதுக்கு நடிப்பியா? இது ஒரு சின்ன விஷயம். எதுடா சின்ன விஷயம்? இது சின்ன விஷயமா? எனக்கு கல்யாணம் ஆனது தெரிஞ்சும் நீ இப்படிலாம் பேசுறனா அதுக்கு பேர் இல்லீகல் அஃபேர்டா. இதுல என்ன இருக்கு? எனக்கும் தான் கல்யாணம் ஆயிடுச்சு. சீ, இப்படிலாம் பேசுறது உனக்கு வெக்கமா இல்ல? இப்படிலாம் பேசுறப்போ உன் பொண்டாட்டி ஞாபகம் உனக்கு கொஞ்சம் கூட வரலையா? வரல. ஏன்னா எனக்கு என் பொண்டாட்டிய சுத்தமா பிடிக்காது. அப்புறம் நீ மட்டும் என்ன உன் புருஷன் கூடவா இருக்க? அவன் துபாயில இருக்கான், நீ இங்க தனியா இருக்க. இங்க பாரு, நம்ம வாழ போறது கொஞ்ச நாள் தான். நமக்கு பிடிச்ச மாதிரி சந்தோஷமா வாழ்ந்துட்டு போயிடலாம். சீ, வாய் மூடு. இங்க பாரு சுமி, நான் சொல்றத கொஞ்சம் பொறுமையா கேளு. இந்த விஷயத்தை யாருக்கும் தெரியாம நான் பாத்துக்கிறேன். நீ பேசுறது கேட்கவே எனக்கு அருவருப்பா இருக்கு. நீ போய் போய் என் ஃப்ரெண்டா போயிட்ட. இல்லைன்னா உன்னை இங்கேயே கொன்னு போட்டுற வேண்டாம். என் புருஷன் குடும்பத்துல இருக்கவங்க எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும்னு தான் துபாயில போய் வேலை செய்யறாரு. அப்பேற்பட்ட மனுஷனுக்கு என்ன துரோகம் பண்ண சொல்றியா? யாருமே பண்ணாததைய நான் பண்ண சொல்றேன். ஏன் நம்ம ஆபீஸ்ல இருக்க அர்ஜுனும் ரேகாவும் கூட தான் அஃபேர்ல இருக்காங்க. அஃபேர்லாம் இப்ப ஒரு மேட்டரே கிடையாது. என்ன பொறுத்த வரைக்கும் என் புருஷனுக்கு என்னால துரோகம் பண்ண முடியாது. அவர் என் கூட இங்க பக்கத்துல இல்லாம இருக்கலாம், ஆனா நானும் அவரும் மனசளவுல எப்பவுமே ஒன்னாதான் இருப்போம். இன்னொரு வாட்டி என்கிட்ட இப்படி பேசின நான் போலீஸ்ட கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேன். பொறுக்கி நாய். இந்த விஷயத்தை நீ ஏன் நான் துபாயில இருக்கும்போதே என்கிட்ட சொல்லல? குடும்பத்தை விட்டு ரொம்ப தூரம் போய் வேலை செய்றீங்க. இதெல்லாம் தெரிஞ்சா உங்க மனசு கஷ்டப்படும்ல, அதான். சரி, ஒருவேளை நான் உங்களுக்கு உண்மையாலுமே துரோகம் பண்ணியிருந்தா என்ன பண்ணிருப்பீங்க? எனக்கு என் பொண்டாட்டி மேல முழுசா நம்பிக்கை இருக்கு. அதுவும் இல்லாம ஒரு வயசுக்கு மேல யாரும் தப்ப தெரியாமலாம் பண்றதில்ல, தெரிஞ்சுதான் பண்றாங்க. புருஷ பொண்டாட்டிக்குள்ள நம்பிக்கைன்றது ஒன்று போயிடுச்சுன்னு வையேன், அது வரவே வராது. கரெக்டு தாங்க. இங்க அஃபேர்ஸ் ஜாஸ்தி ஆகிறதுக்கு காரணமே புருஷ பொண்டாட்டி 2 பேரும் மனசை விட்டு பேசிக்காததுதான். ஒரு வாழ்க்கைக்கு லவ் எவ்வளவு முக்கியமோ அதே மாதிரி உண்மையா இருக்கிறது ரொம்ப முக்கியம்.